பொட்டு வச்சு ஆரத்தி எடுத்து கூப்பிடுவாங்கன்னு நினைச்சியா? இறங்க. இப்போ இதுதான் உன் மாமியார் வீடு. வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. நட. சார் உட்காருங்க சார். ஜெயிலர் சார் எங்கம்மா? ரவுண்ட்ஸுக்கு போயிருக்காரு சார். சரி, நான் வந்திருக்கேன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். ஏண்டா நீ அப்ரூவரா மாறிடுவியா? கோர்ட்ல உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவியா? ஆமா, என்ன அடிச்சாலும் கொன்னாலும் நான் சொல்ல வந்ததை கண்டிப்பா சொல்லியே ஆவேன். ஏய், அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்டா முட்டா பயல? ஏய், நீ மட்டும் வாயை திறந்தா எத்தனை பெரிய தலைகளா தொப்பிய கழட்டி போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு அலையணும் தெரியுமா? அவங்க இடத்துக்கு நீ ஆப்பு வச்சா உன்னை செதைச்சிருவாங்க. என்ன இத்தனை நாள் உங்க கூட வேலைக்கு வச்சுக்கிட்டு எனக்கு தண்டனை கிடைச்சிடுச்சுன்ட்டு நீங்க யாருமே கண்டுக்க மாட்டீங்க. இப்ப என் பொண்டாட்டி அனாதை ஆயிட்டா தெரியுமா? வாடா 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 வாடா. நீ சூப்பரா தான் சொன்ன, ஆனா எனக்கு தான் அர்த்தம் புரியல. உன் பொண்டாட்டி அனாதையாக மாட்டடா, நான் இருக்கேன்டா. அவ தலை முழுக்க பூ வச்சு என் நெஞ்சில சாச்சிக்கிட்டு ஃப்ளைட்ல அப்படியே ஊரு முழுக்க நாங்க சுத்தி வருவோம். நீ பிரச்சனை பண்ணா உன் வாழ்க்கையிலேயே நாங்க விளையாடுவோம். லத்திய குர்ரா, கம்னருமா. என்ன புது பொண்ணு சார், புது பொண்ணு. பொண்ணா? பொண்ணுக்கு பொண்ணா இல்ல பொண்ணுக்கு தாயா? செம்பருத்தி பூ மாதிரி இருக்கா சார். அப்படின்னா என்கிட்ட நெருங்கி வருவாளா? அது உங்க கையில தான் சார் இருக்கு.
ஏன் கையாலையா கரெக்டா ஆயிடுவாளா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் உங்க வழிக்கு கொண்டு வந்துட மாட்டீங்களா? ஏய், கோர்ட்ல உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் இவனை பிச்சி எடுக்கடா. சார் சீக்கிரமா வாங்க சார். சார் சாருக்கு வணக்கம் சொல்லுமா. என்ன கேஸ்? இந்தாங்க சார். ஓகே, நான் கிளம்புறேன் சார். சார் சார் உன்னோட பேர் என்னம்மா? மீனாட்சின்னு எஸ்ஐ சார் சொன்னாரு சார். வயசு எவ்வளோ? பார்த்தா உங்களுக்கே தெரியும்ல சார். அவ வயசை போய் கேக்குறீங்களே. 18 வயசு இருக்கும் சார். இவ்வளோ அழக வச்சுக்கிட்டு இந்த சின்ன வயசுல எதுக்காக இந்த முரட்டு பசங்க இருக்கிற ஜெயிலுக்கு வந்த மீனாட்சி? இவ கேஸ் இவ்வளவு மாதிரியே மென்மையா இருக்கிறதுனால இதை டீல் பண்ண வேண்டியது நீதான் சுந்தரி. மாசம் மாசம் உங்ககிட்ட சம்பளம் வாங்குறவன் நான். நீங்க சொல்றத நான் எப்படி சார் கேட்காம இருப்பேன்? இப்போ நீ உடனே போய் உன் சேலையை மாத்திடுமா? அது ஜெயில யூனிஃபார்ம் போட்டுக்கணும்ல. ரிமாண்ட் கேஸ் சார். புடவையெல்லாம் மாத்த தேவையில்லை. ஆமால. அப்படின்னா இவளை கூட்டிட்டு போய் எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்கோ அதெல்லாத்தையும் செக் பண்ணிடு. சரிங்க சார். சீக்கிரம் கூட்டிட்டு போ. சரிங்க சார். சுந்தரி சார், அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போயினா அங்க காத்தும் வெளிச்சமும் நிறையவே வரும். அப்பதான் அழகும் குறையாம இருக்கும். சரிங்க சார். வா. அப்பா, தயவு செஞ்சு இந்த பாலாவது குடிங்கப்பா. எதுவுமே சாப்பிடாம குடிக்காம எப்படி இருக்க முடியும்? ஏன் இப்ப என்னாச்சு? குழி ஒண்ணும் முழுகி போகல. இவரும் எத்தனை நாள் பட்டினி கிடக்குறாருன்னு பார்க்க தானே போறேன். நேத்துல இருந்து பாத்துட்டு தானே இருக்கீங்க. ஒரு தடவையாவது கேட்டீங்களா அப்பாவை சாப்பிடுறீங்களான்னு? ஏன் கேட்கணும்? எதுக்கு கேட்கணுங்கிற? அந்த வீணா போனவளை நினைச்சுக்கிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிடாம அப்படி என்ன சாதிக்க போறாராம்? இது வரைக்கும் அவ செஞ்ச வேலைக்கே தெருவுல உள்ளவங்க என் மேல காரி துப்புறாங்க. பிறந்த உடனே அம்மாவை முழுங்கிட்டா, கழுத்துல தாலி ஏறின உடனே புகுந்த வீட அழிச்சிட்டா. இப்ப என்னடானா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜெயில போய் உட்கார்ந்துருக்கா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டு மகாலட்சுமி படி தாண்டிட்டா. அது மட்டும் இல்லாம என் மன தைரியமும் போயிடுச்சு. நம்ம தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நடுவுல நீ வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் நான் அப்படி என்ன தப்பான வார்த்தை சொல்லிட்டேன்னு உங்களுக்கு அப்படி கோவம் வருது?
உன் பொண்ணு என்ன அவ்வளவு உத்தமியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்டு சிகப்பா அழகா இருக்க அந்த டாக்டர் தம்பி வளைச்சு போட்டுக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போனபடியே இருக்கலாம்ல. அவளுக்கு ஜெயில கழித்தீங்கன்னு எழுதி வச்சிருந்தா மாமியார் வீட்டுல விருந்து சோறு எப்படி இறங்கும்? இறங்காது. அக்காவை பத்தி நீங்க கவலைப்படலனாலும் பரவாயில்ல, எங்களை அழ வைக்காம இருந்தா போதும். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அழுமூஞ்சி முகங்களை இன்னொருத்தர் அழ வைப்பாங்களா என்ன? சொல்லுடி. இங்க பாரு, சனி தேவதை வீட்டை விட்டு போயிட்டான்னு நினைச்சா அழுமூஞ்சி ஆண்டாளம்மா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துச்சான். அப்படி இருக்கு. போனது ஏதோ போயிடுச்சு, அழட்டும் இல்ல கிணத்துல விழட்டும். அதை விட்டுட்டு நீங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த வீட்டை சாவிட ஆக்காதீங்க. இதெல்லாம் என்னோட தலையெழுத்து. ஆமாண்டி, நமக்கு இனிமே கெட்ட நேரம் தாண்டி. அவ படி தாண்டி போயிட்டா, அதுக்கு நாம தானே அனுபவிக்கணும். உனக்கு என்னடி கவலை இருக்கு? நீ என்ன அவளை பெத்தியா வளர்த்தியா? அவளுக்கு தாயா இருப்பேன்னு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீ தாயா இருந்தாலும் அவ மேல அம்மாங்கிற பாசத்தை காட்டல. அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கே, இது பெத்த தாயா இருந்தா பாத்துட்டு சும்மா இருப்பாளா? இல்லையா, நான் பெத்த தாயே கிடையாது, நான் சித்தி தான். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நானும் அவ கூட ஜெயில போய் உட்காந்துக்கிட்டு 10 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணுமா? ஒரு தடவை தெருவுல போய் நில்லு. அவ பண்ண கூத்த கூட்டம் கூட்டமா கதையா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னால கேட்க முடியல. அம்மா எப்பவும் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு தடவை போய் அக்காவை போய் பாத்துருவாங்கப்பா. என்னது? என்ன சொன்ன? அந்த மானங்கெட்டவளை பாக்குறதுக்கு உங்க அப்பா ஜெயில போய் பார்க்கணுமா? செருப்பால் அடிப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, என்ன மீறி அவளை பார்க்கணும்னு போனீங்க, நான் கங்கையில விழுந்து செத்துருவேன். கங்கா நதி பக்கத்துல இல்ல, காசியில இருக்கு. உங்களால அவ்வளவு செலவு பண்ண முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, இங்க கிணறு இருக்குல்ல, அதுல விழுந்து செத்துருங்க. வாய மூடு. வாய திறந்தா கொன்னுடுவேன். இது என்ன சின்ன பசங்க விளையாட்டு நினைச்சியா? போனவ போயிட்டா, மறுபடியும் வர்றது போறது வச்சுக்கிட்டீங்க. அவ கல்யாண வாழ்க்கை எப்படி கெட்டு போச்சு. அதனால உனக்கு கல்யாணம் ஆகாம போயிடும்டி. இந்த காரணம் சொல்லி அப்பாவை நிப்பாட்டி அக்காவை அனாதை ஆக்கலான்னு பாக்குறியா? அட லூசு பொண்ணே, அவ புதுசா என்ன அனாதை ஆகுறது? அவ பிறந்தப்பவே அனாதைதான். அம்மாவை முழுங்கிட்டா, மாமியார் வீட்டு மானத்தை முழுங்கிட்டா, பிறந்த வீட்டு மரியாதையும் முழுங்கிட்டா. நீங்களும் உரசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் முழுங்கிடுவா. ஜாக்கிரதை. மானங்கட்ட பொழப்பு. இவங்க கிட்ட இருந்துட்டு நான் பாடா பட்டிட்டு இருக்கேன். பாவம், மீனாவோட நிலைமை நினைச்சதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதோ பேசிட்டே இருக்கும்போது சந்திரமாமா வந்துட்டாரு. மீனாட்சி ஜெயிலுக்கு போனதுல இருந்து குழந்தை பால் கூட குடிக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட நல்ல பொண்ணுக்கு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு சோதனையா கொடுக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. அந்த குழந்தைக்காகவாவது மீனாவை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துருங்க. அவ அந்த அளவுக்கு நல்ல பொண்ணா இருந்திருந்தா போலீஸ் எதுக்காக கூட்டு போனோம்? அவளை ஏன் ஜெயில போடணும்? எல்லாம் என் தலையெழுத்து. நீ ஒரு பைத்தியக்கார. என் பொண்ணு இனிமே வரமாட்டா. என்கிட்ட தயவு செஞ்சு அவ எப்ப வருவான்னு கேட்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அது அது கமான். சி 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 சி. அது. எக்ஸ்கியூஸ் மீ. கமான் கமான் சார். கமான். ஐ சே கமான். சார் நான் சொல்றது கேளுங்க சார். இதோட 4 விக்கெட் போயிடுச்சே. சி 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 சி. சார் உங்களதான். யோ யாரியா நீ? எதுக்கு வந்த? வேலை இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரும் வரமாட்டாங்க. சும்மா டைம் பாஸ்க்குலாம் வரமாட்டாங்க. மினிமம் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா எப்படி? இப்படி இருந்தீங்கன்னா போலீஸ் மேல மக்களுக்கு எப்படி சார் நம்பிக்கை வரும்? ஐயோ உனக்கு என்னதாயா வேணும்?
என் பேரன் டாக்டர் சுபாஷ் சந்திர போஸ் மிஸ்ஸிங் கேஸை பத்தி என்கொயரிக்காக வந்திருக்கேன். எந்த கேஸ்? ஓ, எங்க டிஎஸ்பியை கொண்டாலே அவளோட புருஷனா? கொலை பண்ணதான் நீங்க சொல்றீங்க. கோர்ட் இன்னும் டிசைட் பண்ணல. அந்த பொண்ணு என் பேரனோட மனைவி. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. சரி, ஆமா, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? முன்னாள் நக்சலைட்டா நீ? முன்னாள் ராணுவ வீரன், ரிட்டையர்டு கர்னல் ஆஃப் இந்தியன் ஆர்மி. ஓ ஓ, அப்படின்னா நீ கேப்டன் பிரபாகரனோ? அவர் யாரு? அவரா? அவரும் உன்ன மாதிரி டயலாக் அடிச்சுட்டே இருப்பாரு. சரி, நீ எதுக்கு வந்த சொல்லு. ஏற்கனவே சொன்னல என் பேரனுக்காகன்னு. யோ, உன் பேரன் இங்கெங்கேயா இருக்க போறான்? போய் காட்டுல பாரு இருப்பான். அவர் ஒன்னும் நக்சலைட் இல்ல. ஓ, அதனாலதான் நாங்க எல்லாரும் வலை வீசி தேடி பிடிச்சோம், எங்க கையில சிக்காம ஓடிட்டானா? இங்க பாரு, அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறோம், அப்போ வந்து பாரு. சரி, என் பேத்தி மீனாட்சி விஷயம் என்னாச்சு? அவ்வளவுதான், ரிமாண்ட் பண்ணி அனுப்பி வச்சாச்சே. ஜெயில போய் பெட்டிஷன் போடு, அங்க ஒன்ன அவ கூட பேச வைப்பாங்க. இங்க பாரு கேப்டன் பிரபாகரன், அந்த போஸும் அவன் பொண்டாட்டியும் போலீஸ் ஆபீசரை கொன்னதுக்காக ஒருத்தி ரிமாண்ட்லயும் ஒருத்தன் தப்பிச்சும் போயிருக்கான். நீ மீசையை முறுக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேப்டன் பிரபாகரன் மாதிரி டயலாக் அடிச்சாலும் ஒண்ணு வேலைக்காகாது. நீ ஒண்ணு பண்ணு, உரப்பட கண்டவனு உள்ள வந்து மேட்சை டிஸ்டர்ப் பண்றானுவ. ஒரு மேட்சை நிம்மதியா பார்க்க முடியுதா? என்ன பாக்குற? போ. மீனா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கம்மா.